ஹாய் வணக்கம். இது டெல்டா டைரக்டர். நான் உங்கள் சிவா. இந்த வீடியோவில் ஒரு கொரியன் படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். படத்தோட பேர் த அக்லி. போது இவங்க இறந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கணும். இந்த படம் ஒரு த்ரில்லர் கேட்டகரியை சேர்ந்த படம். அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ கண்ணு தெரியாத அப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அம்மா நம்ம ஹீரோ 1 வயசா இருக்கும்போதே தொலைஞ்சு போயிட்டாங்க மீன்ஸ் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. நம் முன்னோர்கள் விட்டு போன பல பொக்கிஷங்களை தொட்டு பார்த்திருக்கேன். இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெரியவர், அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் லப்பர் ஸ்டாம்பு வடிவமைச்சுக்கிட்டு இருக்காரு. அதை நிறைய பேர் போட்டோ எடுக்கிறாங்க, மீடியாவில இருந்து படம் எடுக்கிறாங்க, அவரை இன்டர்வியூ பண்றாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அவர் ஒரு 40 வருட காலமா அந்த லப்பர் ஸ்டாம்ப் செய்யறதுல ரொம்ப மிகப்பெரிய வல்லுனரா இருக்காரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு அழகோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. இருப்பினும் அவருக்கு கண்ணு தெரியாது. இது அவங்களுக்குலாம் ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. 40 வருஷமா அவங்களோட லப்பர் ஸ்டாம்ப் கடை தான் அந்த கொரியாவிலேயே சிறந்த கடை அப்படிங்கிற மாதிரிலாம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. அப்படிங்கிறதுனால அவரை பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. அவருக்கு ஒரு பையன், அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட அம்மா 1 வயசுலயே காணாம போயிருக்காங்க. எங்க போனாங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. சாதாரண மக்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த சமயத்துல ஒரு போன் வருது. இது மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க பேசுறோம். உங்க அம்மாவோட பாடி மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு மணலை தோண்டையில அந்த இடத்துல அந்த பாடி கிடைச்சிச்சு. அந்த பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் உங்கள் அம்மாவோட அந்த ஐடென்டிட்டியை வச்சு தான் நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸில் சொல்கிறாங்க. பிரேத பரிசோதனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. என்னோட அம்மாவா? அப்படித்தான் நாங்களும் நினைக்கிறோம். இந்த பாடி கிடைக்கும் போது கூடவே ஒரு ஐடி கார்டும் எங்களுக்கு கிடைச்சி. இது கொலையா இருக்குமா இல்ல எதுவும் மணல் சரிவுனால இந்த மாதிரி ஆயிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அது இல்லாம நம்ம ஹீரோ தனியா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே ஸ்லோவா அப்படியே ஆரம்பிக்குது. யாரு என்ன ஏது, அவங்க யாரை கல்யாணம் பண்ணாங்க என்ன அப்படிங்கிறது, பழைய கம்பெனில இருந்ததை பத்தி, இந்த மாதிரி எல்லாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துல அந்த கம்பெனி முதலாளிக்கும் அந்த தன்னோட அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க இறந்து போன பாடி கிடைச்சது. ஸோ அவங்க இறந்து போய் 40 வருஷம் அப்படி போகுது. கடைசியா ஒரு ட்விஸ்ட். இந்த ட்விஸ்ட்டை நான் ஆக்சுவலா ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். இது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. படத்தோட பேர் த அக்லி. ஓகே, அந்த ட்விஸ்ட் ஓகேவா தான் இருந்துச்சு. கடைசியா இதனால தான் இந்த கொலை நடந்திருக்கு. அந்த நேரத்துல தான் இறந்து போயிருக்கான்னா கண்டிப்பா அதுல என்னோட பங்கும் இருக்கும். இது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆர்ப்பரிப்பு இல்லாத ஒரு ஒரு சராசரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் படம் போய் முடியும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் பெருசாக அலுப்பு தட்டலை அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.